அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய 20 அரசியல்வாதிகள் வெளியாக உள்ள அறிக்கை. பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிட அமைச்சரவை அனுமதி. பலப்பட்டியவில் துப்பாக்கிச்சூடு தொடரும் விசாரணை. காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க செயலாளர் மீது தாக்குதல், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கந்தளாய் போலீசாரின் வாகன பரிசோதனை, விதி மீறுவோருக்கு கடும் நடவடிக்கை. கேகலியவுக்கு எதிரான வழக்கை முடித்து வைக்க உத்தரவு. யாழில் வாள்வெட்டு, ஒருவர் காயம். நேபாளத்தில் சமூக ஊடக தடை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டம், 14 பேர் உயிரிழப்பு. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். பூட்டானில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் பதிவு. தொடர்பான விரிவான செய்திகள். 20க்கும் மேற்பட்ட தற்போதைய மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் பல்வேறு பிரமுகர்கள் தொடர்பான தகவல்களை புகைப்படங்களுடன் கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தில் வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இதற்கிடையில் பாதாள உலக நபர்களுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பாக பல்வேறு அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இந்த நாட்களில் அரசியல் அரங்கில் ஒரு தீர்க்கமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் இன்று பல்வேறு விளக்கங்களை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்றம் இன்று சூடான விவாதங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார். இதற்கிடையில் இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக நபர்கள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிப்பதாகவும் தென்னிலங்கை பத்திரிகை ஊடகங்கள் விளக்கமளித்துள்ளன. விசாரணைகள் முடியும் வரை முழு விவரங்களையும் வெளியிட முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 366 பாடப்புத்தகங்களுக்கான 27.12 மில்லியன் பிரதிகள் அச்சிடப்பட வேண்டியுள்ளது. அதற்கமைய தேசிய போட்டி விலை மனு முறைமையை கடைபிடித்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதுடன் அதற்காக 29 நிறுவனங்கள் விலை மனுக்களை சமர்ப்பித்துள்ளன. உயர்மட்ட பெருகை குழுவின் விதந்துரைகளுக்கு அமைய 3491.47 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த 29 நிறுவனங்கள் மூலம் 366 பாடப்புத்தகங்களின் 25.49 மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கு பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான புதிய சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பலப்பட்டிய கினப்பட்டிய வீதியில் உள்ள பெட்டிவத்த பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்கொடை காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட நபர் பலப்பட்டிய மகளத்துவ பகுதியைச் சேர்ந்த பெட்டா என்ற நபர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இவர் கிரிக்கெட் வீரர் தம்மிக்க நிரோஷனவின் கொலையில் முக்கிய சந்தேக நபர் என்றும் அவர் இன்று பலப்பட்டிய நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றில் இருந்து வாடகை முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை சுட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக இபிடிபியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எதிரான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக தாயக காணாமல் ஆக்கப்பட்ட சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் மீது முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் தலைமையிலான குழுவினர் கடந்த 2019ஆம் ஆண்டு அவரை துரத்தி சென்று தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். போராட்டத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால்
ஏபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மீது அவதூறு ஏற்படுத்தியதாக குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காயமடைந்த ராஜ்குமார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததுடன் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றில் இடம்பெற்று வந்தது. நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் இந்தியாவில் கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் சிறையில் இருப்பதால் வழக்கு தவணைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இதனால் வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி பிரதான வீதியில் வாகன பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனைகள் கந்தளாய் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ பண்டார தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. பிரேக்குகள், வாகன சக்கரங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் சோதிக்கப்பட்டதுடன் போக்குவரத்துக்கு தகுதியற்ற வாகனங்கள், நிறம் மாற்றப்பட்ட வாகனங்கள், கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள், சட்டவிரோத உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மீது விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அதிகம் சத்தம் எழுப்பும் ஒலிப்பான்கள் மற்றும் சைரன்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராகவும் நேற்று முதல் கடுமையான சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் மூலம் விபத்துக்களை குறைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே நோக்கமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் கெகலியர் ராம்புக்வேல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கின் நடவடிக்கைகளை முடித்து வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் கெகலியர் ராம்புக்வேல மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஏற்கனவே முன்னிலைப்படுத்தப்பட்டு தற்போது வரை விளக்கமறியலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கலடி சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மீது வேனில் வந்த சிலர் இந்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞரே காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து அரசுக்கு எதிராக நாடு முழுவதிலும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இப்போராட்டத்தினால் 14 பேர் உயிரிழந்துள்ளதோடு 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டத்திற்கு அரசு தடை விதித்துள்ளதாகவும் இருப்பினும் இந்த தடையை மீறி போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் இடம்பெறும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பூட்டானில் இன்று அடுத்தடுத்து மிதமான நிலநடுக்கங்கள் உணரப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதலாவதாக உணரப்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை இந்த நிலநடுக்கம் பதிவான சில மணி நேரங்கள் கழித்து 2.8 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் எவ்வித உயிரிழப்புகளோ சேதங்களோ ஏற்பட்டதாக எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.